அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மேஜரான தவறு இந்த இடத்துல நடக்கும்பா. நான் பார்த்து 500 வீடுகள்ல குறைஞ்சது ஒரு 300 வீடுகளுக்கு இந்த தவறு இருந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? பாத்ரூம் என்ற ஒரு இடத்துல வந்து தான் பார்த்தீங்கன்னா மேஜரான தப்பு நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு வாஷ் பேஷன் வேணும், கண்ணாடி வேணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போது வாஸ்து என்பதை எங்கே தவறாகி விடுகிறது என்றால், எந்த இடத்துல மேஜராக வரக்கூடாது அப்படின்னா, தென்கிழக்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் சொல்லக்கூடிய யமன் பாகம் என்ன சென்ட்ரா தெற்கு மத்தியமத்தில் வரக்கூடாதுன்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். அந்த வீட்டில் ஹார்ட் சர்ஜரி நடந்தே தீரும். என்னுடைய ஒரு நோக்கம் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு வெளியே போனார்னா, அவர் வந்து வாஸ்து ரீதியாக பல ஆண்டுகள் வாஸ்து துறையில் இருக்கக்கூடியவருக்கு கூட தெரியாத விஷயங்களை நம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். யாருக்குள்ள விருப்பம் இருக்கோ வந்து கற்றுக்குங்க. உங்களை வந்து வாங்க கிளாஸ் கற்றுக்குங்க போங்கன்னு சொல்லாமல், உங்களை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டே இருப்பேன். ஒரு வாஸ்துனா என்னன்ற ஒரு ஞானம் உங்களுக்கு எல்லாருக்கும் உதிக்கும். அது வரைக்கும் நான் வந்து அந்த கிளாஸை வந்து கொண்டு போவேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா வாஸ்துவில் நடக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வுகளை சொல்லிட்டு இருக்காங்க பிஎம்கே வாஸ்து அஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், நீங்கள் வந்து ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுகளுக்கு வாஸ்து பார்த்துருப்பீங்க. மேஜரான தவறு இந்த இடத்துல நடக்கும்பா. நான் பார்த்து 500 வீடுகளில் குறைஞ்சது ஒரு 300 வீடுகளுக்கு இந்த தவறு இருந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? எல்லா இடத்துலையுமே தவறுகள் எந்த இடத்துல வாஸ்துவில் மேஜராக நடக்கும் அப்படின்னா பாத்ரூம் தான். ஓ, எல்லாருமே அங்கே தான் தவறு செய்வாங்க. இந்த வாசல் வைக்கிறதெல்லாம் கரெக்டாக மேக்ஸிமம் வச்சுருவாங்க. இந்த தலைவாசல் வைப்பதெல்லாம் மேக்ஸிமம் வந்து தவறாக வைக்கலைன்னா கூட சுமாரான இடத்துலயாச்சும் வாசல் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த கட்டிட பில்டிங் மேஸ்திரி ஒரு கைட் பண்ணுவார். இவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர் கிட்ட போயிட்டு வாசல் வைக்கிறதுக்கு எதனா தேதி குறிப்பாங்க, அந்த அளவுகளை குறிப்பாங்க. ஸோ வாசல் வைக்கிறதுல மேஜர் இஷ்யூஸ் இருக்குது. தப்பாக வச்சுட்டா மேஜரான இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் பெரும்பாலான இடத்துல தலைவாசல் சரியாக அமைஞ்சிரும், இல்லை சுமாராக வச்சு அமைஞ்சிரும். இந்த பாத்ரூம் என்ற ஒரு இடத்துல வந்து தான் பார்த்தீங்கன்னா மேஜரான தப்பு நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துவில் ஏன் பாத்ரூமை வந்து நம்ம மேஜராக எடுத்துக்கிறோன்னா, எல்லாருமே ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன ஒரு ஒரு இப்போ எனக்கே வாஸ்து தெரியல அப்படின்னா நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு வசதியாக அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் நான் யோசிப்பேன். இப்போ நைட்டில் எழுந்து நான் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து நான் வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமை நான் யூஸ் பண்ண விரும்ப மாட்டேன். நான் வந்து 1 கோடியில் 2 கோடியில் ஒரு பில்டிங் கட்டுறேன், வீடு கட்டுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வேணும். என்னுடைய வசதி அங்கே ஒரு வாஷ் பேஷன் வேணும், அங்கே ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போது வாஸ்து என்பதை எங்கே தவறாகி விடுகிறது என்றால், நம்மளுடைய வசதிகளை அதிகமாக எதிர்பார்த்து கட்டக்கூடிய பில்டிங்கில் தப்பாயிடும். நான் ஒரு 4 அடி நடந்து போக மாட்டேன், எனக்கு அந்த ரூமுக்குள்ளே ஒரு அட்டாச்சு வேணும், கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் வேணும், வீட்டுக்குள்ளே கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காமன் ஏரியாவில் ஒரு பாத்ரூம் வேணும்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜரான ஒரு தவறுகளை அந்த பாத்ரூம் வெளிப்படுத்துகிறது. இதுதான் உண்மை. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய வீட்டில் பாத்ரூம் தவறாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். ஓகே சார். சார், இப்போ பாத்ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதால கேட்குறேன். பெரும்பான்மையான நோய்கள் வந்து வாஸ்துப்படி நம்ம பார்க்கும்பொழுது பாத்ரூம் வந்து தவறான இடத்துல இருக்கு அப்படின்னா நோய்கள் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்த எல்லாருக்குமே ஒரு நோய் இருந்திருக்கணும்ல சார்? நிச்சயமா மேடம். இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் பாத்ரூம் இருந்தால் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்ட அளவுகள் இருக்குது. இப்போ கிழக்கு மத்தியமத்தில் பாத்ரூம் இருக்குது அப்படின்னா, கிழக்கு மத்தியமத்தில் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கும், சத்து குறைபாடு ஏற்படும், சுகர் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக உண்டு. இப்படி ஒவ்வொரு திசையிலையும் பாத்ரூம் இருந்தால் ஒரு பலன், ஒவ்வொரு அளவுகளில் இருந்தால் ஒவ்வொரு விதமான பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே தென்மேற்கு மூலையில்
தென்மேற்கு மூலையில் கார்னரில் வந்து பாத்ரூம் இருக்குது அப்படின்னா அதே சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும், கண்ட்ரோல் ஆகாது. அப்போது இந்த கிழக்கு மத்தியமத்தில் இருக்கிறதும் சுகர் கம்ப்ளைண்ட் தான், தென்மேற்கு இருக்கிறதும் சுகர் கம்ப்ளைண்ட் தான். இந்த கிழக்கு மத்தியமம் தொடர்ந்து இவர்களை டேப்லெட் எடுக்க வைக்கும். அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் அவர்களை கிட்னி வரைக்கும் கொண்டு போகும். ஸோ இந்த பாத்ரூம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் நம்ம வாஸ்துபடி 100% எல்லாம் ஒரு விஷயத்த செய்ய முடியாது. நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், 100% வாஸ்து இருந்தால் ஒருவர் மரணித்து விடுவார். ஏன்னா ஏதோ ஒரு குறை இருந்தால் தான் அந்த குறையை நோக்கி நம்ம ஓடுவோம், அதுதான் நம்ம தேவையாக இருக்கும், அதுதான் நம்ம கர்மாவாக இருக்கும். இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் சரியாக அமைந்து விட்டால் நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம போய் சேர வேண்டியது தான். அப்போது இங்கே நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ பாதிக்கப்பட்டிருந்தால் அதை சார்ந்த துறையை சார்ந்து ஓடுவோம், அது சார்ந்த விஷயங்களில் நம் ஆர்வத்தை செலுத்துவோம். இதுதான் உண்மை. அப்போ எல்லா மூலைகளும் சரியாக இருந்தாலும் அவன் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வீடு மேக்ஸிமம் 90% 80% கரெக்டாக இருந்தாலும் அந்த வீட்டில் அவங்க குடியிருக்க முடியாது, வெளியேறிடுவாங்க. உதாரணத்துக்கு ஈஸியாக பனையூர்லாம் எடுத்துக்கங்க, பெரிய பெரிய பங்களா இருக்கும், அந்த பங்களாவில் செக்யூரிட்டி தான் இருப்பார், அந்த வீட்டுடைய ஓனர் வெளிநாட்டில் இருப்பார். நிறைய நம்ம பார்க்க முடியும். அப்போது வாஸ்து என்பது நீங்கள் என்னதான் வாஸ்து நிபுணராகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு பில்டிங் கட்டினா உங்களுக்கே தெரியாத மறைமுகமான தவறுகள் அந்த பில்டிங்கில் இருப்பதை நம்ம உணர முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சிட்டியில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பாத்ரூம் அவுட்டரில் இப்போ வாங்குறதே 900 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட், அதுக்கே வந்து லோனுக்கு போய் 15 வருஷம் 20 வருஷம் லோனை போட்டு வாங்கினா அதுவே ஒரு பெரிய லட்சியமாக கருதக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பாத்ரூமை வெளியே போட முடியாது, அது வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே தப்பு தான். இந்த தப்புல 2 தப்பு, ஒன்று மேஜரான தப்பு, ஒன்று மைனரான தப்புன்னு நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? மைனரான தப்பு. அப்போ அந்த மேஜரான தவறிலிருந்து நம்மளை விடுபடுத்தி கொள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பாத்ரூம் வந்து உண்மையாகவே எந்த திசையிலையுமே வீட்டுக்குள்ளே மதர்வாளுக்குள்ளே வரக்கூடாது என்பது வாஸ்து ரூலாக இருந்தாலும் அது சாத்தியமில்லை இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அப்போது எந்த இடத்துல மேஜராக வரக்கூடாது அப்படின்னா, தென்கிழக்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் சொல்லக்கூடிய யமன் பாகம் என்ன சென்ட்ரா தெற்கு மத்தியமத்தில் வரக்கூடாதுன்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். இப்போது இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இந்த தெற்கு மத்தியமத்தில் பாத்ரூம் வந்துருச்சு, கிழக்கு மத்தியமத்தில் ஒரு பாத்ரூம், 2 பாத்ரூம் ஒரு வீட்டில் இருக்குது. ஒரு வீட்டில் வந்து கிழக்கு மத்தியமத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது, தெற்கு மத்தியமத்திலையும் பாத்ரூம் இருக்குது. சவுத் சென்டர் ஈஸ்ட் சென்டர்னா அந்த வீட்டில் ஹார்ட் சர்ஜரி நடந்தே தீரும், இல்லைன்னா கார்டியோ சொல்லக்கூடிய அந்த இருதய அடைப்பால் திடீர் என்று ஒருவருக்கு மரணிப்பு நேரிட வாய்ப்புண்டு. இல்லை என்றால் அரசாங்க ரீதியான வழக்குகள் தொடர்ந்து கொண்டே செல்லும். டயாலிசிஸ் பேஷண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வீட்டில் குடியிருப்பதை நீங்கள் காண முடியும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அங்கே முறிவுகளை ஏற்படுத்தும். அப்போது இவங்க என்ன பண்ணணும்னா, இருக்கிறதே அந்த இடத்த ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க உண்மையிலே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த தெற்கு மத்தியமத்தில் இருக்க பாத்ரூமை இடித்து கிளியர் பண்ணிவிட்டு கிழக்கு மத்தியமத்தில் இருக்க பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை கிழக்கு மத்தியமத்தை இடிச்சுட்டு தெற்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அப்போ பாதிப்பில் 50% கூடிய. ஆனால் 2மே தப்பு தான். அந்த 2 தப்பில் ஒன்று குறைச்சிக்க சொல்கிறேன். வீட்டு உள்ளே போடுற பாத்ரூமை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு பாத்ரூம், ஹாலில் ஒரு காமனு, அவுட்டரில் ஒரு பாத்ரூம் போடும் பொழுது அங்கே நோய்கள் அதிகமாக உருவாவதையும் மன ரீதியான குழப்பங்களும் பொருளாதார வளர்ச்சி தடையையும் நாம் பார்க்க முடியும். இப்போ ஒரு பெரிய பில்டிங் பார்க்குறோம், பலாயிரக்கணக்கான மக்கள் அதில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட ஒரு தேட்டரில் பார்க்குறோம், ஏகப்பட்ட பாத்ரூம் இருக்கும். ஆனால் அங்கே வாஸ்து எப்படி வேலை செய்யுது? ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை வசிக்கிறாங்க, அந்த இடத்துல வாஸ்து எப்படி வேலை? இதெல்லாம் நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது மேடம். இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அதில் ஒரு 4 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேருக்கும் 10 பாத்ரூம் இருக்காது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு வச்சுருப்பாங்க. ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அதில் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பப்ளிக்கு கூட சில நேரங்களில் நம்ம பெட்ரோல் பங்க் பாத்ரூமை யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த பங்க் ஓனருக்கு அது எப்படி வேலை செய்கிறது? இப்படிலாம் சில கேல்குலேஷன் இருக்குது. நம்ம என்னென்னா இன்னுமுமே கூட வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வடகிழக்கு மூலையில் ஈசானியத்தில் வெயிட் வைக்காதீங்க, தென்மேற்க ஹைட் ஆக்கிங்க, தென்கிழக்கில் கிச்சனை வைங்க, வடமேற்கில் வந்து காட்டுற அங்கே வந்து விற்காத பொருளை வைங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம். இது எத்தனை வருஷத்துக்கு நம்ம இதையே பேசிகிட்டு இருக்கோம்? அது கிடையாது. அது மட்டுமே வாஸ்து அல்ல, அது வந்து வாஸ்துவில் ஒரு ஏபிசிடி. நீங்கள் வந்து முதல்ல ஒரு நல்ல ஒரு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கும்.
பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசென்ட் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு வந்து பாஸ்ட் பேசணும், ஃபியூச்சர் பேசணும், எதுக்கு வந்து ப்ரெசென்ட் பேசணும். அதேமாரி வாஸ்துவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷுக்கு எப்படி கிராமர் அடிப்படையோ அந்தமாரி இந்த பஞ்சபூதம், வடக்கு திசை, கிழக்கு திசை, வடகிழக்கு திசை, இதெல்லாம் கிராமர் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்ஸ். இதை மட்டுமே வாஸ்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போது அப்படி பார்த்தோன்னா இந்த உலகத்தில் வாஸ்துபடி ஒருவர் கூட இருக்க முடியாது. அது நானாகட்டும் நீங்களாகட்டும் யாருமே வந்து நான் 100% வாஸ்து வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் வீடு வாஸ்துபடி இருக்கும். உங்கள் வீட்டோட வடகிழக்கில் பக்கத்து வீட்டினுடைய தென்னை மரம் இருக்கும், இது இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், இல்லை ஒரு இபி டவர் வரும், இல்லைன்னா ஒரு செல்ஃபோன் டவர் வரும், ஏதோ ஒன்று வரும், இபி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இயற்கையாகவே உங்கள் வீடு ஈசானியம் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தால் கூட இந்த இயற்கை அந்த இடத்துல ஒரு மரத்தையோ ஒரு டவரையோ கொடுத்து அந்த பாதிப்பை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி அது அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து யாருன்னா வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த வாஸ்துக்காக வெகு தூரம் பயணம் பண்ணியிருக்கேன். 2 லட்சம் கிலோமீட்டர் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் செஞ்சுருக்கேன். கேரளாவிலேருந்து மலேசியாவிலேருந்து எல்லா ஊருக்கும் பயணம் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். வாஸ்துவை பொறுத்தவரை தப்பு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த தவறை நாம் எப்படி குறைத்து கொள்வது தான் என்று பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு பரிகாரம் தேடி பணத்தை செலவு செய்வது ஒரு முட்டாள்தனம். நிச்சயமா சார். சரி, இப்போ எல்லாருமே வாஸ்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரே ஒரு அறை, அதுலேயே கிச்சன் இருக்கும், அதே ஹாலு, அதுவே பெட்ரூம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு வாஸ்து தேவை இல்லை. இப்போ நம்ம எப்போ வந்து ரூமாக பிரிக்கிறோமோ அப்போ வாஸ்து தேவைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி இப்போ வீடு கட்டுறவங்க எல்லாருமே அப்படி தான் கட்டுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய கனவாகவே இருக்குது. அப்படி பண்ணுறவங்க என் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துவை நானே சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இதுக்கு என்ன சார் தீர்வு? அதான் மேடம், இப்போது என்னால் ட்ராவல் பண்ண முன்ன மாதிரி ட்ராவல் பண்ண முடியல. இது வந்து நம்ம வந்து பாடி வந்து ஸ்டீல் பாடி கிடையாது. 2வது இந்த இயற்கை நம்மளுக்கு நிறைய விஷயத்த கொடுக்குது. அதை நம்ம சில பேருக்கு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றது என்னுடைய ஆழ் மனசு சொல்லி கொண்டே இருப்பதனால் நம்ம வகுப்பு தொடங்கிட்டோம். நம்ம கிட்டே இருக்க விஷயத்த விதைச்சி விடுவோம், 4 பேருக்கு போய் சேரட்டோன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம வந்து ஒரு 2025 ஒரு 5 பேட்சுக்கு கிளாஸ் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஃபார் 5 பேட்சஸ் மட்டும்தான். அதில் 2 பேட்சுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது பேட்ச் எடுக்க போகிறேன். அந்த பேட்சுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா PMK வாஸ்து அகாடமியில் 2025 இயர் ஸ்டூடெண்ட், ஆதிரா ஸ்டூடெண்ட்னு பேர் வச்சுருக்கோம். ஏ பேட்ச்னா அமெரிக்கன், டி பேட்ச்னா வந்து துபாய் பேட்ச்னு பேர் வச்சுருக்கோம். டி பேட்சுக்கு கிளாஸ் முடிஞ்சது. அடுத்தது ஐ பேட்ச், இந்தியா பேட்ச். ஸோ ஆதிரா அப்படின்னா ஏ டி அப்படின்னு வச்சுருக்கிறதுக்கு காரணம் ஏபி அப்படி ஆர்டராக வைக்காமல் ஆதிரான்ற ஒரு பேரை வச்சுருக்கோம். காரணம்னா இந்த ஆதிரான்றதே நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற தத்துவத்தில் தான் அந்த பேரை செலக்ட் பண்ணி அது ஒரு வேர்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் அல்லாமல் இந்த ஆதிராவில் படிக்கக்கூடிய அனைவருமே வாஸ்து தான் படிக்கிறாங்க. இப்போ வாஸ்துனாலே நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் தான் வகுப்பு எடுக்கிறோம். அதனால் அந்த பேரை வந்து அப்படி சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்தியா பேட்ச் 3rd பேட்சாக நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேடம். கண்டிப்பாக சார். இதில் சேர விருப்பப்படுறவங்க எப்படி உங்களை அணுகணும்? அதான் மேடம், இப்போது நம்ம கிளாஸோடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வாஸ்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கருத்துக்களை நிறைய பேர் முன் வைக்கிறாங்க. என்னுடைய ஒரே நோக்கம் PMK வாஸ்து அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு வெளியே போனார்னா அவர் வந்து வாஸ்து ரீதியாக பல ஆண்டுகள் வாஸ்து துறையில் இருக்கக்கூடியவருக்கு கூட தெரியாத விஷயங்களை நம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே நோக்கம். அதனால தான் நான் 2025 5 பேட்சோட நிப்பாட்டி அந்த 5 பேட்ச் ஸ்டூடெண்ட்டை மட்டும் 2026 ஃபுல் ப்ராக்டிக்கல் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போது இந்தியா பேட்ச் கிளாஸ் வந்து எடுக்கிறோம். இதுக்கு வந்து நம்மளுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். டைரக்ட் கிளாஸ் தான், ஆன்லைன் கிடையாது. 2வது வந்து 2 நாள் தேரி, 2 நாள் ப்ராக்டிக்கல். முதல்ல 2 நாள் தேரி, அது முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே பேட்சுக்கு மறுபடியும் 2 நாள் கிளாஸ் போடுவோம். ஏன் சார் அவ்வளோ கேப்? அந்த 2 நாள் கிளாஸை முடிச்சுட்டு அவங்க போயிட்டு மறுபடியும் ப்ராக்டிக்கலுக்குன்னு ஒரு வராங்க இல்லையா, அந்த 1 மாதம் கழிச்சியும் அவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த துறையில் நீடிக்க முடியும். இப்போது இன்ட்ரெஸ்ட்டுக்கு சில பேர் வரலாம், வந்து பேசலாம். இப்போ யூடியூப்லேயே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு 3 வருஷமாக பயணம் செஞ்சிட்ருக்கேன். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது சலிப்பு தெரியும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு செய்யும்போது ஆர்வமாக இருக்கும். ஒருத்தர் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாருன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. காலையில் எப்போ ஓப்பன் பண்ணுவோம், கரெக்டாக போய் 6-5 மணிக்கெலாம் ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணுவார். ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்து கடை திறப்பார்.
காலையில் கடையை திறந்த அவர் நைட்டில் லாஸ்ட்டு கடையை மூடுவார். கடை ஓப்பன் பண்ண காலகட்டத்தில் ஒரு 10 வருடம் கழித்து அடிக்கடிக்கு ஃபஸ்ட்டு ஷட்டர் ஷார்த்தத்தை அவராக தான் இருப்பார். அப்போ பக்கத்து கடைக்காரர் நினச்சிப்பார், இப்போ தானே கடை ஆரம்பிச்சிருக்கேன், ஆர்வம் போக போக அவன் மாறிடுவான்னு பக்கத்து கடைக்காரருக்கு தெரியும். ஆனால் அது சொல்ல மாட்டார். ஸோ புதுசாக ஒரு யூடியூப்பில் நம்ம வரோம், ஃபஸ்ட்டு நாள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடியோ எதில் வருது எப்போ வருதுன்னு ஆர்வமாக எதிர்பார்ப்போம். இப்போது நம்மளுடைய வீடியோ எதில் வருதுன்னு நம்மளுக்கே தெரியல, எந்த சேனலில் வருது, என்ன எதில் எவ்வளோ யூஸ் போயிருக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போது ஒரு துறையில் தொடர்ந்து நீடிக்கும் பொழுது அந்த துறையில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எப்போ குறையுதோ அவன் அப்போ அந்த துறையில் தோக்க போகிறான்னு அர்த்தம். அதுதான் சச்சிதானந்த சுவாமி சொல்கிறாரு, எப்பொழுதுமே ஒரு வேலையை ஒருவன் சலிப்பு தட்டினாலும் கூட அதை தொடர்ந்து செய்பவன் வெற்றியாளராக ஒரு நாள் மாறுவான். நீ வாஸ்து படிக்கிறீங்க 2 டேஸு, நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு மீண்டும் ஒரு மாதம் கழித்து ப்ராக்டிக்கலுக்கு வர ஸ்டூடெண்ட்டு அவங்க மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறையாமல் 1 மாதமாக அவர்கள் பயணித்துள்ளார்கள் என்பதுக்கு உறுதி. நான் தேடி 2 நாள் படிச்சுட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு இதுவே போதுன்றவங்க, ப்ராக்டிக்கலுக்கு வராதவங்க, எனக்கு அவங்கள வச்சு நான் அடுத்த ஸ்டேஜுக்கு மாணவர்களை கொண்டு போக முடியாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத வச்சு தான் அவங்கள நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால் 1 மாதம் டைம் கொடுக்குறேன். இந்த 1 மாதம் கழித்து நான் படித்ததை தேரியே இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னும் ப்ராக்டிக்கல் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வரவங்கள மட்டும்தான் நம்ம 2026 அந்த ஆதிரா குரூப்ஸில் ஏ பேட்ச், டி பேட்ச், ஐ பேட்ச் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து சில ஊர்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு ப்ராக்டிக்கலாக இந்த கிராமவாசிகள் ஏன் இப்படி வாழ்கிறார்கள், இந்த கிராமத்தில் என்ன வாஸ்து, இந்த வீட்டில் என்ன வாஸ்துன்றதை நம் ஆராய்ச்சி செய்யணும். அதாவது ஒரு குழந்தைக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அழுவும், அம்மா ஊட்டுவாங்க, சாப்பாடை கீழே துப்போம், 2 அடி அடிப்பாங்க. அதே குழந்தை வளர்ந்துட்டு பசிக்குதுன்னு கேட்கும், அப்போ அம்மா என்ன ஏன் வெயிட் பண்ண இப்போ தானே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கத்துவாங்க. இதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு அடித்து ஊட்டியிருப்பாங்க. அது வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா தாயோடைய தன்மை மாறும். பார்த்தீங்களா, அதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நாமளே எடுத்து போய் திணிக்கும் பொழுது அது அமிர்தமே இருந்தாலும் கசக்கும். அது அமிர்தன்றது அவனை தேடி வரும்போது தான் அதோடைய சுவை அவங்களுக்கு உணர முடியும். அதனால் இந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் இல்லை, இந்த வாஸ்துவில் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும், எப்படி மாற்ற முடியும், எப்படி வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் ஒருவன் தானாக குடியேறுகிறான் என்பதெல்லாம் நம்ம கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம். அதை தெரிந்து கொண்டு மீண்டும் ப்ராக்டிக்கலுக்கு சேர்கிற மாணவர்கள் அனைவரையுமே ஒன்றாக சேர்த்து ஆதிரா ஸ்டூடெண்ட் ஏ பேட்சுக்கு டி பேட்சுக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும், ஐ பேட்சுக்கும் ஆர் பேட்சுக்கும் எக்ஸாம் நடக்கும், லாஸ்ட்டில் ஆகாஷ் பேட்சுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும். எல்லா எக்ஸாமும் ஒன்றா சேர்ப்போம். அது ஒரு இன்ஸ்டிடியூட்டாகவே நம்ம நடத்துகிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது வாஸ்துவில் என்றைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க, வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு சரி செய்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதை சொல்லி கொடுக்குற நீங்களே உங்கள் வீட்டை சரி செஞ்சுக்கோங்க மேடம். எவ்வளோ பேருக்கு மேடம் நம்மளால் பார்க்க முடியல மேடம். என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் இந்த துறையில் வந்த பிறகு நிறைய நெருங்கிய நண்பர்களை நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதோடைய வழி இன்னும் கூட போகல. ஏன்னா என் கூட படித்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் கூப்பிட்டா வர மாட்டியா, அப்போ நீங்களாம் மறந்துட்டியா, நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை என்ன, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அழுவாங்க, என் பொண்ணு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, நான் எங்கள் வீட்டில் என்ன குறை இருக்குது, எங்களுக்கு அடுத்த ஹியரிங் வருது, நாங்கள் அதுக்குள்ளே சரி செஞ்சுக்கிறோம், ரொம்ப வருஷமாக டிவோர்ஸ்க்கு போராடுறோம், கொஞ்சம் வாங்கன்னுவாங்க. இன்னும் நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நான் வரமாட்டியாப்பா, நம்மலாம் ஒன்றா படித்த காலங்கள் மறந்துட்டியானுவோம். இப்போ இந்த மாதிரி நிறைய பேரை நான் இழந்திருக்கேன். இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சுச்சுவேஷன் புரியாமல் நிறைய பேர் எங்கிட்ட கோச்சிக்கிட்டெல்லாம் விலகியிருக்காங்க, கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு. ஆனால் நம்ம சுச்சுவேஷன், நம்ம ஏதோ ஒரு ஊரில் இருப்போம், ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம், நம்ம ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு இருப்போம், அவங்களுக்கு மேஜரான இஷ்யூவாக இருக்கும். அவங்க சைடு பார்க்கும்போது நம்ம பழகிய காலங்கள் வேறு, இப்போ நீங்கள் டக்குன்னு வர மாட்டேறீங்க அப்படின்றது நிறைய உறவுகள் இருந்திருக்கேன். இது இப்படி நீடிச்சிட்டே போனால் நிறைய பேரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்ன்றதை நல்லா உறுதி செஞ்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டே நான் பேசுகிறேன், எங்கள் அப்பாவை பார்த்தே ரொம்ப நாளாக அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சில டைமில் க்ரியேட் ஆகும்போது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கற்றுக்குங்க. உங்களை வாங்க கிளாஸ் கற்றுக்குங்க போங்கன்னு சொல்லாமல் உங்களை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டே இருப்பேன். ஒரு வாஸ்துனா என்னன்ற ஒரு ஞானம் உங்களுக்கு எல்லாருக்கும் உதிக்கணும். அது வரைக்கும் நான் அந்த கிளாஸை கொண்டு போவோம். மொத்தம் நான் 5 நாள் கிளாஸில் 2 நாள் தேரி, அடுத்த 2 நாளாக பிரிச்சிருக்கோம். செக்ஷனே 2 நாள், மொத்தம் 2 நாள் முதல்ல தேரி வைப்போம். அடுத்த 2 நாள் மறுபடியும் கிளாஸுக்கு அவங்க புக் பண்ணி மறுபடியும் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும். 5ஆவது நாள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் மாரி ஒன்று பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த 5 நாள் கிளாஸ் முடிஞ்சதும் 2026 எல்லாரையும் சேர்த்து ஒரு பயணம் இருக்கிறது. பயணம்னா கிராமம், மலைகள், இந்த மாதிரி. ஏன்னா வாஸ்துனா என்ன அப்படின்னு
பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறத இன்னொரு வாஸ்து நிபுணர் கேட்டு ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம மாணவர்களை நான் தயார் நிலையில் வைத்திருக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆயத்த பணிகளும் சரி. சரி, இவ்வளோ விஷயங்கள் கிளாஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னைக்குன்றதையும் சொல்லிட்டா மக்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இப்போ ஐ பேட்ச் வந்து இந்தியா பேட்ச்னு நேம் வச்சுருக்கோம். ஏ பேட்ச் அமெரிக்கன் பேட்ச், டி பேட்ச் துபாய் பேட்ச், ஐ பேட்ச் இந்தியா பேட்ச். இந்த இந்தியா பேட்ச் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 16-17 சென்னையில் தான் கிளாஸு, டைரக்ட் கிளாஸு. சனி மற்றும் ஞாயிறு 2 தினங்கள் நடக்கும். காலையில் 9 to ஈவினிங் வந்து 6 மணி ஆகும் முடிய. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே தான் நடக்கும். வெளியூர்லேருந்து அங்கே வரவங்களுக்கு அங்கே தங்க வசதிகள் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம். ஆகஸ்ட் 16-17க்கு உண்டான கிளாஸுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இந்த இந்தியா பேட்சில் வந்து சேர்றதுக்கு யாருன்னா விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்து தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. உங்களுடைய இந்த வாஸ்து பணி வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.